ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரஸ்கில் எப்படி சாஃப்டாக ஸ்வீட் ஆம்லேட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் தேவையான ரஸ்க் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் மில்கில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் மில்க்குக்கு ஒரு எக் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் நல்லா கரையணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் உங்களுக்கு கரெக்டாக வேணும்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் நீங்கள் அதிகமாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரஸ்கை இந்த மாதிரி பாலில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா ரஸ்கை நல்லா மில்கில் டிப் பண்ணி பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேனில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது அந்த மில்க் எடுத்து இந்த ரஸ்க்கு மேலே லைட்டாக மேலே ஊற்றி விட்டுருங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது ரஸ்கில் நல்லா மில்க் இறங்கி ஆம்லேட் நல்லா ஸ்வீட்டாக நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸ்வீட் ரஸ்க் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ரஸ்கை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. அவங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. குழந்தைங்க கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.